கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். ஞாயிற்றுக்கிழமை ஆனி மாதம் 14ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு உணர்வுள்ள ஜீவியம். இன்றைய தியான வசனம் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். தியானம். என்னுடைய வாழ்க்கை முறைமைக்கு ஏற்றவர்கள் யார்? என் சுயம் விரும்பும் காரியங்களுக்கு தடையில்லாமல் அதை ஆதரிக்கின்றவர்கள் யார்? நான் விரும்புவைகளை செய்தாலும் என்னை கிறிஸ்தவன் என்று அழைக்கின்றவர்கள் யார்? அப்படிப்பட்ட ஐக்கியத்திலேயே நான் இருக்க விரும்புகிறேன் என்ற பிரகாரமாக வாழ்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். அதாவது, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டும், இந்த உலகம் தரும் மேன்மைகளை உலகத்தார் போல் அனுபவிக்க வேண்டும், ஆனால் என்னை கிறிஸ்தவனாக கருதி கொள்ள வேண்டும் என்பதே இவர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. உலகத்தாரை போல வாழ்ந்து கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். இதை வாசிக்கின்ற நீங்கள் இது ஒரு கற்பனை கதை என்று எண்ணிக்கொள்ளலாம். அப்படி அல்ல. இப்படியான அநேக உண்மை சம்பவங்கள் ஆரம்பத்தில் இருந்தே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பரிசுத்த வேதாகமத்திலே, வெளிப்படுத்தல் புத்தகத்திலே ஆண்டவராகிய இயேசு தாமே சபைகளின் நிலைமைகளை குறித்து கூறும்போது செல்வ செழிப்புடன் இருந்த லவோதிக்கியா சபையோரை நோக்கி, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று கூறினார். இவர்கள் சபையிலே இருந்தார்கள். தாங்கள் ஐஸ்வர்யவான்கள் என்றும் திரவிய சம்பன்னர் என்றும் தங்களுக்கு குறை ஏதும் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசுவோ அவர்கள் நிர்பாக்கியம் உள்ளவர்களும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களும் தரித்திரர்களும் குருடர்களும் நிர்வாணிகளுமாய் இருக்கிறீர்கள் என்று அவர்களுடைய ஆவிக்குரிய பரிதாபமான நிலைமையை குறித்து எடுத்துரைத்தார். பிரியமானவர்களே, நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இடத்திலேதான் நாங்கள் இருப்போம் என்று வாழாமல் ஆண்டவராகிய இயேசுவினால் ஏற்றுக்கொள்ளப்படும் படிக்காய் வேத வார்த்தைகளின்படி வாழும்படியாக உங்களை ஒப்புக்கொடுங்கள். சுயம் விரும்பும் இடங்களை நாடி தேடாமல் நீங்கள் உங்களை கிறிஸ்துவின் சாயலிலே மாற்ற இடம் கொடுங்கள். ஜெபம் செய்வோம். தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்ட தேவனே, வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் இருந்தால் அவைகளை உணர்த்தி அவைகளில் இருந்து நான் விடுதலை அடையும் படிக்கு எனக்கு கிருபை செய்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம். சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம்.